வணக்கம். டே 4. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஃபேடு ஸ்கர்ட். இதுக்கு ஒரு துணி, கத்தரிக்கோல், டெய்லரிங் டேப், அதோட சோக் எடுத்துருக்கிறேன். இது பார்ட் 1 வீடியோ, கட்டிங் வீடியோ, அண்ட் பார்ட் 2 ஸ்டிச்சிங் வீடியோவை 2 வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இல்லாட்டி ஃப்யூச்சரில் அதையும் 2ஐயும் சேர்த்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த துணியை 2ஆக மடிச்சிருக்கிறேன். இந்த மடித்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாக இடத்துல வரணும். நீங்கள் இதுக்கு ஒரு காட்டன் க்ளோத் பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ ஒரு பக்கம் 2 துணியெல்லாம் இருக்குது, சரியாக மடித்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு துணி மூவ் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஊசி குத்தியும் மடிச்சுக்கோங்க. இப்போ அந்த பக்கம் இருக்கிற துண்டு அப்படியே கீழே கொண்டு வந்து இது ஒரு முக்கோணமாக மடிக்க போகிறோம். அந்த கோணரை சரியாக பிடிச்சிக்கொண்டு முக்கோணமாக மடியுங்க. மடிச்சிட்டு சரியாக அந்த துண்டு இந்த முதல் இருந்தத்தோட நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அளவு மிஸ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 துண்டு வரும். உங்களுக்கு 4ம் ஓப்பன் துண்டுகளாக தான் இருக்கும், எதுவும் மூடின துண்டு இல்லை. இதை வெட்டி முடிக்க உங்களுக்கு முன்னு கொண்டு பின்னு கொண்டு 2 துண்டு கூட வெட்டுண்ட துண்டுகள் வரும். ஸோ இப்போ நான் எனக்கு இதில் வெஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 15 ப்ளஸ் ஹைட்டும் 15. இது ஒரு சின்ன பிள்ளையோட ஸ்கர்ட். ஸோ நான் இதுக்கு லாஸ்டிக் போட போகிறபடியாக இதை நான் 20 இன்ச்சஸாக எடுக்கிறேன். 5 இன்ச்சஸ் எக்ஸஸாக. இதை நீங்கள் 4 க்ளோத்துண்டபடியாக 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 இன்ச். உங்களுக்கு டிவைட் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி டேப்பில் மடித்து டிவிஷன் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை கால்குலேட் பாவிக்கிறேன்டாலும் கால்குலேட்டர் பாவிக்கலாம். அந்த 5 இன்ச் வர இடத்துக்கு நான் நேராக ஒரு இதை மார்க் பண்ண போகிறேன் சோக்கால். இதில் நான் 5.2க்கு மார்க் பண்ண போகிறேன். என்னென்னு சொன்னால் 0.2 எனக்கு தையல் அலவன்ஸுக்கு. அப்போ 4ஆல் பிரிக்க அரை இன்ச்சியை விட ஒரு பாயிண்ட் கூட வரும். என்னென்னு சொன்னால் இது லாஸ்டிக் கண்டபடியாக அது எஃபெக்ட் பண்ணாது. இந்த துணி மூவ் ஆகுதுன்றபடியாக நான் இதுக்கு ஊசி குத்துறேன். இது ஒரு சில்க் மெட்டீரியல். இப்போ நாங்கள் இந்த மூலையில் இந்த டேப்பை வச்சு போட்டு நான் மார்க் பண்ண இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் 6 இன்ச் இருக்குது. இந்த 6 இன்ச்சை அப்படியே நான் மேலே பிடிச்சி கொண்டு டேப்பை கீழ் டேப்பை மூவ் பண்ணுறேன். ஒரு வளைவாக மூவ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். நான் 2 சைடுமே மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு சைட்லேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கொண்டு இது இப்படியே இந்த டேப்பை வளைச்சி அதே 6 இன்ச்சில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அது மேலே போகுது கீழே வருதுன்னு யோசிக்காதீங்க. ஸோ இந்த 6 இன்ச் பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு 5 இன்ச் தான் கொடுக்குது, 4 பாயிண்ட் சம்திங். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அங்கே மார்க் பண்ண 5க்கு இங்கே ஒரு 1.5 இன்ச் மேலே வந்திருக்கு. அது பரவாயில்லை, நீங்கள் கீழ் வளைவு மார்க் பண்ணிக்கையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அது வரும். இப்போ இது ஒரு வெஸ்ட். ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு 4.5 தான் வந்திருக்கு. 4.5 4.25. ஏன்னு சொன்னால் நாங்கள் தைக்க அரை இன்ச் கீழே தான் தைக்க போகிறோம். அப்படி எனக்கு தைக்கல 5.2 நான் கணக்கு பார்த்தது வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 6லேயே சரியாக மார்க் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த க்ளோத் 22.5 இருக்குது. ஆனால் இந்த மெஷர்மெண்ட் 15. இப்போ நான் இதில் தையல் அலவன்ஸும் பார்க்கணும், அரை இன்ச் கீழே. ஸோ நான் இப்போ அரை இன்ச் கீழே வச்சு இப்படி நீங்கள் குடவட்டு பாக்கிக்கல, நீங்கள் டேப்பை நேராக பிடிக்கக்கூடாது, இப்படி நிமித்தி பிடிச்சி தான் அளவு பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த வளைவு சரியாக வராது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி நான் இந்த அரை இன்ச் மார்க் பண்ணி காட்டிருக்கிறேன் தையல் அலவன்ஸ். ஸோ இது அரை இன்ச் தையல். இதை நீங்கள் உங்களுக்கு தேவைண்டாம் மார்க் பண்ணலாம், இல்லாட்டி மார்க் பண்ணணுமன்ற தேவையில்லை. நீங்கள் தைக்க சரியாக அரேஞ்ச் பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. இப்போ இந்த தையலில் இருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் மார்க் பண்ண 5.2 இன்ச்சஸ்
உங்களுக்கு வரும். மறந்துடாதீங்க, எப்போயுமே இந்த டேப் வந்து வளைவாக தான் பிடிக்கணும் நிமித்தி. ஸோ இப்போ அதில் இருந்து நான் வந்து 15 + அரை இன்ச் தையல் அலவன்ஸ். ஸோ 15 அரை. உங்களுக்கு கூட தையல் அலவன்ஸ் வேணும், 1 இன்ச், 1.5 இன்ச், 2 இன்ச், அது உங்களை பொறுத்தது. நீங்கள் 15 ப்ளஸ் உங்களோட தையல் அலவன்ஸ், எனக்கு 1/2 இன்ச் காணும். ஸோ நான் 15 அரைக்கு ஒரு மார்க் பண்ண போகிறேன். இதுவும் திருப்பி நாங்கள் அந்த மேலே கோனரில் பிடிச்சி டேப்பை மூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதில் 22 வருது எனக்கு மேலேருந்து பிடிக்க. ஸோ நான் அந்த 22 அப்படியே மார்க் பண்ணி கொண்டு வரப்போகிறேன். உங்களுக்கு எவ்வளவு கிட்ட நீங்கள் மார்க் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அவ்வளவு கிட்ட நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அவசரப்பட்டீங்கன்னு சொன்னால் டேப் அங்கே இங்கே ஆடிரும், க்ளோத் இன்னொரு பக்கம் போயிடும். சில நேரம் உங்களுக்கு உதவி தேவை, நீங்கள் ஒரு பெரிய ஸ்கர்ட்டாக தைக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உதவிக்கு ஆட்கள் வச்சு இந்த டேப்பை பிடிக்க சொல்கிறது பெட்டர். இல்லை நீங்கள் சின்ன ஸ்கர்ட்டை தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிறகு பெரிய ஸ்கர்ட்டுகள் தைக்கிறது உங்களை பொறுத்தது. ஆனால் நீங்கள் வந்து இந்த டேப்பை வந்து கவனமாக ஆடாமல் நீங்கள் எடுத்த அதே அளவு மெஷர்மெண்ட்டில் கொண்டே முடிச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் மேலே சொன்ன மாதிரி அந்த இது மேலே வந்தது ஒரு சைடுக்கு, அதே மாதிரி இந்த சைடும் மேலே தான் வருது. ஸோ மேலே போயிட்டுதுன்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. ஸ்கர்ட் நீங்கள் வெட்டின பிறகு வடிவான 2 துண்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் இதில். இப்போ நான் வந்து இதையும் ஜாயின் பண்ணி இந்த துண்டுகளை கீர்ன துண்டுகளை ஜாயின் பண்ணி வளைவாக்குறேன். ஸோ இப்போ திருப்பி நான் கீழே வச்சுக்கொண்டு இதை 15 அரை இருக்காண்டு பார்க்கணும். ஸோ இதில் வச்சு பார்க்க நீங்கள் மேலேயும் டேப்பை வந்து லைட்டாக மூவ் பண்ணி கொண்டு போகணும் இந்த மாதிரி. இல்லை நீங்கள் மேலே வச்சு பார்க்குறீங்கன்னு சொன்னால் டேப் மேலே மூவ் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா 15 அரை. இப்போ இதை நாங்கள் வெட்டலாம். வெட்டைக்கில் கவனம், நீங்கள் தையல் அலவன்ஸ் கீறி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த துண்டை வெட்டிடாதீங்க. இப்போ நீங்கள் இந்த துணியை இழுத்து இல்லை அசைச்சு வெட்டக்கூடாது. நீங்கள் எங்கே அந்த துணி இருக்கோ நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போய் வெட்டணும். பெரிய ஸ்கர்ட்டாக இருந்தால் நீங்கள் தான் மூவ் பண்ணணும். இழுத்தீங்கன்னு சொன்னால் இது க்ராஸ் ஓவரில் இருக்கிறபடியாக துணி அங்கே இங்கே இழுபட்டுரும். இப்போ இதை வெட்டிட்டு இது வந்து 2 துண்டு பீஸுகளாக உங்களுக்கு வரும். இதுக்கு மேலே நாங்கள் இதுக்கான பட்டியும் வெட்டி எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விரித்து காட்டுறேன் எப்படி உங்களுக்கு வந்திருக்குமெண்டு. இந்த 2 வடிவான வளைவு துண்டுகள் வந்திருக்கு. இது சைட் 2. இப்போ ஸ்கர்ட் ரெடி. உங்களுக்கு வந்து இப்போ மேலே ஒரு பட்டி வந்து உங்களுக்கு எந்த உயரத்தில் வேணுமன்றது உங்களை பொறுத்தது. நான் வந்து 1 இன்ச் பட்டி எடுக்க போகிறேன். பட்டிக்கு ஒரு துண்டு துணி எடுத்துக்கோங்க. நேரான துணியாக இருக்கணும், க்ராஸ் ஓவர் துணி இல்லை. ஸோ இதில் நான் வந்து 3 இன்ச் எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் அரை இன்ச் ஒரு பக்கம், அரை இன்ச் ஒரு பக்கம், 1 இன்ச் வந்து உங்களுக்கு தையல் போயிடும். அதனால் 3 இன்ச்சை வந்து மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் நான் இந்த வெஸ்ட் அளவு வந்து 20 சொல்லியிருந்தேன். அதாவது இதை 2ஆக மடிச்சிருக்கிறேன். அதாவது 10 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி 2 20. ஸோ நான் வந்து 20 எடுத்திருக்கிறேன். இதுலேயும் நான் இந்த பட்டியை அரை இன்ச் மடித்து தைக்க போகிறேன். ப்ளஸ் அதுலேயும் எனக்கு அரை இன்ச் போகும். இப்போ நான் இதை மார்க் பண்ணிவிட்டு நேர்கோடு ஒன்று கீறி 20 இன்ச்சில் வெட்டி எடுக்க போகிறேன். வெட்டி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் க்ளோத் ரெடி. அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.